நருட்டோ அனிமேல டாப் 5 ஸ்மார்ட்டஸ்ட் கேரக்டர் யாரு தெரியுமா? நான் சொல்ல போற டாப் 5 லிஸ்ட்ல டான்சோ, சாஸ்கே, நெஜி, ஒரோச்சிமாரு அவ்வளவு ஏன் கக்காஷியே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. இதை விட ரொம்ப முக்கியமா நம்ம மினாட்டோ நாமிகாசி எவ்வளவு பெரிய புத்திசாலி, இவ்வளவு பெரிய ஜீனியஸ். அப்படிப்பட்ட மினாட்டோவே டாப் 3ல இல்ல. அடே என்ன சொல்ல வர, மினாட்டோ டாப் 3ல இல்லையா? அப்படி யார் தானே டாப் 3ல இதுக்கான உங்களுக்கு டவுட் வரும். கண்ணாயம் கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணு அப்படின்னு யாரும் போயிடாதீங்க. ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு அப்புறமா போங்க. இது என்னோட பர்சனல் லிஸ்ட்ல தான் 5th பிளேஸ்ல மினாட்டோ இருக்காது. கொனகாவோட 4th உட்காக இருக்க மினாட்டோ கொனகா ஹிஸ்டரியிலேயே ரொம்ப சின்ன வயசுல நிஞ்சா அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆனாது. 5th பிளேஸ் ரேங்கிங் மினாட்டோ கூட இன்னொருத்தர் ஷேர் பண்ண போறாரு. அது வேற ஏன் இல்ல, கோஸ்ட் ஆஃப் உச்சிகா மாதரா உச்சிகா தான். நருட்டோ சீரிஸ்ல மாதரா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் மட்டும் இல்ல, ரொம்ப ஜீனியஸான ஒருத்தரும் கூட. ஆனா அவ்வளவு அறிவு வந்து மாதரா பீஸ் அச்சீவ் பண்றது கரெக்டான பாத்து சூஸ் பண்ணாம போனது உண்மையில வருத்தமா தான் இருக்கு. 4th பிளேஸ்ல டோபிராமா செஞ்சுதான் இருக்காது. டோபிராமா எவ்வளவு பெரிய ஜீனியஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரோட இன்டெலிஜென்ஸை வச்சு தான் நிறைய ஃபார்பிடன் ஜுட்ஸுவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல மோஸ்ட் டேஞ்சரஸான ஒண்ணுனா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு சொல்லுவாங்க. நருட்டோ அனிமேல டோபிராமாவால நிறைய ஜுட்ஸுஸ் கிரியேட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படியே டோபிராமாக்கு இதுல எந்த அளவு நாலேஜ் இருந்திருக்கும்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப பிராக்டிகலாவும் ரியலிஸ்டிக்காவும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு நிஞ்சா தான் டோபிராமா. ஆம்பு ஸ்குவாட், நிஞ்சா அகாடமி, நிஞ்சா ரேங்கிங் பல விஷயங்களை இவரு கொனகா வில்லேஜ்ல கிரியேட் பண்ணி நானும் ஒரு ஸ்மார்ட்டான கேரக்டர்னு ப்ரூவ் பண்ணாரு. 3rd பிளேஸ் ஷிகாகு நாதா தான். நாதா கிளான்னாலே தெரிய வேணாமா, இவங்க இன்டெலிஜென்ஸுக்கு பேர் போனவங்கன்ட்டு. இவர் தன்னோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வார் அண்ட் பேட்டில்ல ஸ்ட்ராட்டஜிக் பண்றது ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆன ஒருத்தர். இவரோட வந்து ஈடு இணை இல்லாத வார் ஸ்ட்ராட்டஜி நாலேஜை பார்த்து 4th ஷினோபி வார்ல அலைட் ஷினோபி ஃபோர்ஸுக்கு சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹெட்டா இவர் தான் அசைன் பண்ணாங்க. 2nd பிளேஸ்ல அதிகமான ஃபேன் பேஸ் வச்சிருக்கக்கூடிய நம்ம இட்டாச்சி உச்சிகா தான். மினோட்டோ மாதிரி இட்டாச்சி ரொம்ப சின்ன வயசுல நிஞ்சா அகாடமில பாஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஆம்பு ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணி சொந்த கிளான்ல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளி அக்காட்ஸ்கில ஸ்பையா சேர்ந்து தன்னோட அறிவுத்திறனை யூஸ் பண்ணி ஒபிட்டோவை தவிர எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருந்தான் இட்டாச்சி. இட்டாச்சிக்கு மட்டும் நோய் வராம அவனோட பாதம் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாதரை விட பவர்ஃபுல் ஷினோபியா இருந்திருப்பான் இட்டாச்சி. 1st பிளேஸ்ல நம்ம ஷிக்கமாரு தான். என்னதான் ஷிக்கமாரு ஒரு வாழைப்பழ சோம்பேறியே இருந்தாலும் மொத்த கொனகாலே ஹை ஐக்குள்ள பர்சனா அது ஷிக்கமாரு தான். இவனோட இன்டெலிஜென்ஸ்க்கு யாருமே பக்கத்துல கூட வர முடியாது. அதுவும் முக்கியமா மிஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பண்றது. அவஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி பல பாசிபிளான வழியை பார்த்து அயன்மேன் எப்படி போட்டு தள்ளினாரோ, அதாவது எப்படி வின் பண்றதுக்கான வழியை பார்த்தாரோ அதே மாதிரி ஷிக்கமாரும் ஒரு மிஷனுக்கு பல பாசிபிளான வழியை ஸ்ட்ராட்டஜிக் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான். நல்ல வேளை ஷிக்கமாரு நருட்டோ அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல, இருந்திருந்தா ஷிக்கமாரு அவனோட பவர்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி நருட்டோ யூனிவர்ஸ்ல யாரும் தொட முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துடும். கண்ணாயிரம் கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்தாதீங்க. இது என்னோட டாப் 5 ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் இன் நருட்டோ அனிமே. நீங்க உங்களோட டாப் 5 ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொல்ல மிஸ் பண்ணிருந்தாலும் அதை தப்பா சொல்லிருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் போட்டுங்க. இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ, அனிமே அப்டேட் வீடியோ, அனிமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.